குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பு அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணா நாராயணா என்னும் நாமம் வானகி மானகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரே கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. இங்கு குழுமி இருக்கின்ற ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் சமயமும் தமிழும் என்பது பொது தலைப்பு. இதில் மூவர் ஆழ்வார்கள் வளர்த்த தமிழை குறித்து கட்டுரை வழங்க இருக்கின்றார்கள். இறுதியாக திருவாசகத்தில் ஒரு தலைப்பு, உளவியல் நோக்கில் திருவாசகம். எனவேதான் இறைவணக்க பாடல் ஆழ்வாரையும் சைவ சமய திருவாசக பாடலையும் இணைத்து பாடப்பட்டது. என்னுடைய முன்னுரையில் சில கருத்துக்களை நான் முன்வைக்க விழைகின்றேன். இன்று ஆண்டாள் பாடல்களில் கண்ணன் திருநாமங்கள் குறித்தும் ஆழ்வார்களின் புலமை குறித்தும் கட்டுரை வழங்க இருப்பவர்கள் வராத காரணத்தால் முன்னுரையில் சில கருத்துக்களை சொல்வது அவை தலைவர் என்ற நிலைமையில் என்னுடைய கடமையாகின்றது. வைணவ சம்பிரதாயத்தில் 5 நிலைகளில் இறைவனை 5 நிலைகளின் நீரின் நிலைகளுக்கு ஓமையாக கூறுகின்றார்கள். அந்தர்யாமித்வம் என்பது இறைவனின் அருவ நிலை, மறைந்திருந்து அருள் பாலிக்கும் தன்மை. இது பூமிக்கு உள்ளே உள்ள அந்த நீரை போன்றது என்று கூறப்படுகிறது. 2வது நிலை பரத்வம், வியாபகம், எங்கும் நிறைந்திருந்து அருள் பாலித்தல். இது மழை நீரை போன்றது. ஸ்ரீவைகுண்டத்தில் மணி மண்டபத்தில் அனைவரும் காண இறைவன் கொலுவிட்டிருக்கின்றானே, அந்த நிலையை மழை நீருக்கு ஓமையாக கூறுகின்றார்கள். 3வது நிலை வியூகம், அதாவது அணிவகுத்தல். அணிவகுத்து நின்று அருள் பாலித்தல் என்பது திருப்பார்க்கடலில் இறைவன் பள்ளி கொள்ளுகின்ற நிலைமைக்கு ஒப்பாகும். பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி என்று மிக அருமையாக ஆண்டாள் அதை கூறுகின்றார். கேசவன் தொடங்கி தாமோதரன் ஈராக இருக்கும் மூர்த்திகள் ஸ்தானம் வியூகம் என்று கூறப்படுகின்றது. மார்கழி தொடங்கி ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு மூர்த்தியாக இருந்து வழிபாட்டுக்கு பரமன் உரிய பொருள் ஆகின்றான். மார்கழியில் கேசவன், அடுத்து நாராயணன், அடுத்த மாதம் மாதவன், இப்படியாக ஒவ்வொரு மாதமும் கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திருவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் என்று 12 மாதங்களுக்கும் உரிய கடவுளர் பெயர்கள் கூறப்படுகின்றன. 4வது நிலை விபவம். இது ஆற்று நீர் போன்றது. வானவர்களுக்கு துன்பம் நேரும் போதெல்லாம் மனித உருவில் பல அவதாரங்கள் எடுத்து தீயவர்களை வதைத்து இறைவன் காப்பாற்றுகின்றானே, இதனை மிக அருமையாக விபவம் என்று கூறுகின்றார்கள். இறுதியாக அர்ச்சாவதாரம். இதுதான் நமக்கெல்லாம் மிக எளிமையானது. குளத்து நீர் நிலையான வடிவத்திற்கு ஓமையாக கூறப்படுகிறது. நம் அனைவராலும் திருக்கோவில்களில் வழிபாடு செய்யப்படுகின்ற விக்கிரக வடிவம் அர்ச்சாவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. மிக அருமையாக மாதவன், வைகுந்தன், மாமாயன் என்றெல்லாம் ஆண்டாள் பலபட புகழ்ந்து கூறுகின்றார். இந்த
ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் இணைத்து ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். செம்மொழி மாநாட்டில் எல்லா பொருளும் இதன்பால் உள என்ற வகையில் அறிவியல் கருத்துக்கள் உண்டு. கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஆர்கியாலஜி என்று சொல்லப்படுகின்ற புதைபொருள் ஆராய்ச்சிகள், இப்படியாக 52 தலைப்புகளில் யார் யாருக்கு எந்தெந்த தலைப்புகளில் ஆர்வம் உள்ளதோ அத்தனை துறைகள் சார்ந்த வல்லுநர்களும் இணைந்து மிக அருமையாக பல இடங்களில் கட்டுரைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தமிழுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல பதிவாக இந்த ஆய்வரங்க கட்டுரைகள் நூல் வடிவத்தில் வெளிவருவது என்பது இந்த செம்மொழி மாநாட்டிற்கு கிடைத்திருக்கின்ற ஆய்வியல் பூர்வமான அறிஞர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு நிலைத்த ஒரு வடிவமாகும். இந்த வகையில் நேற்று மாலை சமயம் வளர்த்த தமிழ் என்று 6 சமயம் சார்ந்த பெரியவர்கள், சைவம், வைணவம், பௌத்தம், கிறித்தவம், சமணம், எல்லா தலைப்புகளிலும் நின்று அந்தந்த இலக்கியங்கள் எப்படி கால வரிசைகளில் தமிழுக்கு தொண்டு செய்தன என்பதனை மிக அருமையாக சொன்னார்கள். இடைக்காலத்தில் சைவமும் வைணவமும் சில உட்பூசலுக்கு ஆளான ஒரு நிலைகள் உண்டு. சைவ சமயம் சார்ந்தவர்கள் திருமாலை பழித்தல், திருமால் நெறியில் நிற்பவர்கள் சைவர்கள் கோவிலுக்கு வராமல் இருத்தல், இப்படியெல்லாம் சில நிலைகள் இருந்திருக்கின்றன. மிக அருமையாக பொய்கை ஆழ்வார் ஒரு பாடலை சொல்வார். அந்த பாடல் இந்த அரங்கிற்கு மிக பெரிய பெருமை என்ன என்றால், 3 வைணவம் பற்றி கூறுகின்றார்கள். ஒரு திருவாசகம் இருக்கிறது. சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கின்ற அருமையான ஒரு அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது. இந்த அரங்கிற்கு தலைமை வகித்தல் என்பது எனக்கு மிகுந்த மனநிறைவை தருகிறது. ஏனென்றால் என்னுடைய பிறந்த ஊர் சங்கரன் கோவில் சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றாக அம்பிகை கோமதி தவசி இருந்து சரிபாதி, எப்படி நீங்கள் அர்த்தநாரீஸ்வரன் என்று சரிபாதி பெண் சரிபாதி ஆண் என்று பார்க்கிறீர்களோ அப்படி சங்கரன் கோவில் சரிபாதி திருமால் சரிபாதி சிவன் என்று அம்சம் கொண்டது. மிக அருமையாக பொய்கை ஆழ்வார் சொல்லுகின்ற ஒரு பாடலை மட்டும் சொல்லி நான் அறிஞர்களை அழைக்க விழைகின்றேன். திருமாலும் சிவனும் ஒன்று என்கின்றார் பொய்கை ஆழ்வார். எனவே திருமாலை வணங்குபவர்கள் சிவனை பழித்தல் என்பதோ, சிவனை வணங்குபவர்கள் திருமாலை பழித்தல் என்பதோ செய்தல் கூடாது. அப்படி செய்தால் திருமாலை வணங்குபவர்கள் திருமாலையே பழிப்பது போலவும், சிவனை வணங்குபவர்கள் சிவனையே பழிப்பது போலும் சமமாகும். இருவரும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற அருமையான ஆழ்வார் பிரபந்தம். ஏற்றான் புள்ளூர்ந்தான், எயில் எரிந்தான் மார்பிடந்தான், நீற்றான் நிழல்மணி வண்ணத்தான், கூற்று ஒருபால் மங்கையான், பூமகளான், வார்சடையான், நீழ்முடியான், கங்கையான், நீழ்கழலான் காப்பு என்று முதல் திருவந்தாதியில் ஒரு பாடல் அமைகின்றது. சிவனையும் திருமாலையும் இணைத்து கூறுகின்ற பாட்டு. என்ன சொல்லுகின்றார் ஆழ்வார்? சிவன் ரிஷபத்தை வாகனமாக உடையவன் ஏற்றான், புல் ஊர்ந்தான் கருட வாகனத்தை உடையவன் திருமால், எயில் எரிந்தான் மார்பிடந்தான், அவன் திருபுராந்தகர்களை அழித்தான், இவன் அசுரனை அழித்தான், நீற்றான் வெண்மேனி உடையவன் சிவபெருமான், நிழல்